வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் நம்பர் 10ஓட ரீசனிங் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 182. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இன் விச் இயர் வில் த கேலண்டர் ஃபார் த இயர் 2020 பி த சேம் ஆஸ் த இயர் பிஃபோர்? ஓகேவா, இந்த 2020ங்கிற கேலண்டர் சேம் அதே கேலண்டர் அடுத்து எந்த வருஷத்தில் ரிப்பீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு ஒரு கிளாஸில் ஸ்மால் ஃபார்மேட் மாதிரி படித்தோம். லீப் இயர் வந்துச்சுன்னா அந்த இயர் என்ன பண்ணணும், ப்ளஸ் 28 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இப்போது 2020ங்கிறது ஒரு லீப் இயர். அப்போ இந்த லீப் இயர் அடுத்து எனக்கு எப்போ சேம் அதே கேலண்டர் ரிப்பீட் ஆகும், 2020 ப்ளஸ் ஒரு 28. இப்போ நம்மளுக்கு 2048. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் டி 2048. இப்போ 2020ங்கிற கேலண்டர் எனக்கு அடுத்து ஒரு 28 வருஷம் கழித்து சேம் அதே கேலண்டர் எனக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் 184. ஹவு மெனி லீப் இயர்ஸ் ஆர் தேர் இன் 100 இயர்ஸ்? அதாவது அந்த 0லேருந்து 100 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ லீப் இயர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. லீப் இயர்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நார்மல் இயர்ஸை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர்னு சொல்லுவோம், டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயர்னு சொல்லுவோம். இதே சென்ச்சுரி இயர்ஸ் 100, 200, 300 அதெல்லாத்தையும் 400ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர்னு சொல்லுவோம், டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயர்னு சொல்லுவோம். கரெக்டாக? சரி, ஓகே. இந்த 100 வருஷத்தை நான் பிரித்து எழுதிக்கிறேன். எப்படி பிரித்து எழுதுறேன்னா, 0லேருந்து 99 வரைக்கும், அப்புறம் ப்ளஸ் 100. ஏன் நான் இப்படி பிரித்து எழுதுறேன்னா, எனக்கு இந்த 99 இயர்ஸ் வரைக்கும் 4ஆல் டிவைட் பண்ணால் லீப் இயராக நான் லீப் இயர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த 100ங்கிறது எனக்கு என்னது, சென்ச்சுரி இயர். கரெக்டாக? 100ங்கிறது சென்ச்சுரி இயர். அப்போ இந்த சென்ச்சுரி இயரை நான் 400ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 0லேருந்து 99 வரைக்கும் பிரித்து எழுதிக்கிறேன், 100 மட்டும் தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த 99 இயர்ஸில் எவ்வளோ லீப் இயர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, ஈஸியாக எப்படி பார்க்கலாம், இந்த 99 இயர்ஸை டிவைடட் பை 4. அதாவது இந்த 4th இயர், 8th இயர், 12th இயர், 16th இயர், 20th இயர் எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும், லீப் இயராக இருக்கும். இப்போ 99 இயர்ஸில் எவ்வளோ 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போது டேரெக்டாக இந்த 99 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த மேலே கிடைக்கிற அந்த கோஷன் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், லீப் இயர்ஸாக இருக்கும். இப்போது இந்த 99 4ஆல் டிவைட் பண்ணுனா 2 times 8 ரிமைண்டர் 1 19. அப்போ நம்மளுக்கு என்ன 16. 4 times 16. ஓகேவா? ஒரு ரிமைண்டர் 3 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கொஷனில் என்ன கிடச்சிருக்கு, 24. அப்போனா அந்த 99 இயர்ஸில் எனக்கு 4ஆல் டிவைட் ஆகக்கூடியது மொத்தம் 24 வருஷம். ஓகேவா? மொத்தம் 24 இயர்ஸ். சரி, ஓகே. அப்போது 99 இயர்ஸில் எனக்கு 24 லீப் இயர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 100th இயர் லீப் இயராக நான் லீப் இயர்னு செக் பண்ணும். கரெக்டாக? அப்போ இந்த 100 நம்ம எதால் டிவைட் பண்ணுவோம், 400ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஆகுதா, டிவைட் ஆகலை, 1/4 இருந்தால் கிடச்சிது. எக்ஸாக்டாக டிவைட் ஆயிருந்தால் இது லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா இது நான் லீப் இயர். அப்போ இது நான் லீப் இயருக்குள்ளே வந்துடும். அப்போது 100 வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ லீப் இயர் இருக்குது, 24 லீப் இயர்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்து 185. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் பிரியாஸ் பர்த்டே இஸ் 29 February 1980, how many times will she have celebrated her birthday by the year 2026? ஓகேவா? இந்த பிரியாங்கிறவங்க February 29, 1980 பிறந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ஒரு லீப் இயரில் பிறந்திருக்காங்க. லீப் இயரில் தான் நம்மளுக்கு என்ன வரும், February 29 வரும். அதுவும் லீப் இயரில் February 29 பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க எப்போல்லாம் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஹவு மெனி டைம்ஸ் வில் ஷி ஹேவ் செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே பை த இயர் 2026? அப்போது 2026 வரைக்கும் இந்த 1980லேருந்து எவ்வளோ வருஷம் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பிறந்தோடனே நம்ம அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? அப்போது அடுத்த ஒரு 4 வருஷம், February 29 அடுத்து எப்போ வரும், 1980னா எனக்கு லீப் இயர் 1984 தான் அடுத்து February 29 வரும். அப்போ 1984 ஒரு டைம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி 1988, 1992, 1996, 2000, 2004, 2008, 2012, 2016, 2020, 2024. அது தாண்டி போச்சுன்னா 2028 போயிடும். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க,
பை த இயர் 2026 வரைக்கும் எவ்வளோ டைம் அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ எத்தனை டைம் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க? 11 டைம்ஸ். ஆப்ஷன் சி 11. ஓகேவா? ஏன்னா February 29ங்கிறது லீப் இயர், 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு அந்த ஃபெப்ரவரியில் 29 வரும். ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 192. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் September 18th ஃபால்ஸ் 3 days ஆஃப்டர் சண்டே, அதாவது இன்னைக்கு சண்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு சண்டே, அப்போது அடுத்த 3 நாள் கழிச்சு தான் September 18. அப்போது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அப்போ இந்த வெட்னஸ்டே தான் எனக்கு என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, September 18 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஃப் September 18 ஃபால்ஸ் 3 days ஆஃப்டர் சண்டே, அதாவது சண்டேக்கு அடுத்து 3 நாள் கழிச்சு தான் என்ன இருக்கும், எனக்கு September 18 வந்திருக்கும். இஃப் September 18 ஃபால்ஸ் 3 days ஆஃப்டர் சண்டே, அப்போ சண்டேனா அடுத்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. இந்த வெட்னஸ்டே தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும், September 18 தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வெட்னஸ்டே எனக்கு September 18 தான் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் தட் மந்த்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு September 18 வெட்னஸ்டேன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு 7 நாள் கழிச்சு, 7 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்னவா இருந்திருக்கும், வெட்னஸ்டே வந்திருக்கும். அப்போது September 18 எனக்கு வெட்னஸ்டேனா September 18 - 7 எனக்கு September 11 எனக்கு என்னவா இருந்திருக்கும், வெட்னஸ்டேவாக இருந்திருக்குமா? கரெக்டாக September 11 எனக்கு என்ன வந்திருக்கும், வெட்னஸ்டேவாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அப்போது September 4 எனக்கு என்னவா இருந்திருக்கும், வெட்னஸ்டேவாக இருந்திருக்குமா? September 4 எனக்கு வெட்னஸ்டேவாக இருந்திருக்கும். இந்த September 11 - 7 பண்ணோன்னா September 4 எனக்கு வெட்னஸ்டேவாக இருந்திருக்கும். September 4 வெட்னஸ்டேனா September 3 எனக்கு டியூஸ்டே, September 2 எனக்கு மண்டே, September 1 எனக்கு சண்டேவாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் டே ஆஃப் தட் மந்த், அதாவது September 1 எனக்கு என்னவாக இருந்திருக்கும், சண்டேவாக இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சண்டே. ஓகே, ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, September 18 ஃபால்ஸ் 3 days ஆஃப்டர் சண்டே, அதாவது சண்டேக்கு அடுத்து 3 நாளில் எனக்கு September 18 வருது. அப்போ சண்டேனா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, எனக்கு September 18. September 18 வந்து வெட்னஸ்டேன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் தட் மந்த், அதாவது September 1 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ September 18 வெட்னஸ்டேனா ஒரு 7 days மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சேம் வெட்னஸ்டேவாக இருக்கும். அதே 7 days மைனஸ் பண்ணோன்னா சேம் வெட்னஸ்டேவாக இருக்கும். அப்போ September 4 எனக்கு வெட்னஸ்டே, இப்போ September 3 டியூஸ்டே, September 2 மண்டே, September 1 எனக்கு சண்டேவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ சண்டே. சரி, அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 28th May 2006? 28th May 2006 என்ன டேன்னு கேட்குறாங்களா? 28th May 2006 இதை மட்டும் அழிச்சிடலாம். சரி, ஓகே. September 28th May 2006 28th May 2006. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த 2006 லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். 2006 வந்து நாட் லீப் இயர். ஓகேவா? அப்புறம் இந்த 2006 பிரித்து எழுதுவோம். கரெக்டாக எப்படி பிரித்து எழுதுவோம்? 2000 கிளாஸ் வீடியோவே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் புரியலன்னா ஒன்ஸ் கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2006 2000 + 5 + January + February, March, April + May 28ன்னு பிரிப்போமா? ஏன்னா 2000ஓட ஆட் டே நம்மளுக்கு தெரியும், அதனால் 2000 பிரிச்சிருக்கோம். ஓகேவா? 2000 ஆட் டே என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 0 + 5 ஏன் பிரிச்சிருக்கோம், 6ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த 2006ஓட December 31 போயிடும். ஓகேவா? அதனால் அந்த அதுக்கு பிஃபோர் இயர் 2005 வரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு தேவையான இருக்கிறது 28th May வரைக்கும். அதனால் January, February, March, April, May 28th வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த 5 இயர்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ லீப் இயர் இருக்குது? ஒரே ஒரு லீப் இயர் தான் இருக்கா? 4ங்கிற ஒரே ஒரு லீப் இயர் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது நான் லீப் இயர் எவ்வளோ இருக்குது? 5 வருஷத்தில் ஒரு லீப் இயர்னால் 4 வருஷம் எனக்கு நான் லீப் இயராக இருந்திருக்கும். ஓகே, கரெக்டாக? இப்போ ஜான்வரியில் எனக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது? 3. ஃபெப்ரவரியில் இது நான் லீப் இயர், அதனால் 0 ஆட் டேஸ். மார்ச்சில் 3, ஏப்ரலில் 2 + 28. சரி, ஓகே. ஒரு லீப் இயருக்கு எனக்கு 2 ஆட் டேன்னு தெரியும்.
கரெக்டாக ஒரு லீப் இயரில் எனக்கு 2 ஆட் டேஸ்ன்னு தெரியும். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு லீப் இயர் தான். ஸோ 1 × 2 2 ப்ளஸ் நான் லீப் இயர்னால் 108 தான். இப்போ 4 × 1 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 28 ப்ளஸ் 2 30. ஓகேவா? இப்போ 30 33 36 36 40 42. ஓகேவா? மொத்தம் 42 டேஸ். அப்போ 42ல் எனக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது? 42 / 7 ரிமைண்டர் எனக்கு 0. ஸோ 0 ஆட் டேஸ். இப்போ 0 ஆட் டேன்னு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் சார்ட்டில்? சண்டே. ஓகேவா? அப்போது 28 May 2006 எனக்கு என்னவாக இருந்திருக்கும்? சண்டேவாக இருந்திருக்கும். புரிஞ்சா? அடுத்து 194 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 3 days before yesterday were Sunday. ஓகேவா? 3 days before yesterday, நேத்திக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இப்போ இன்றைக்கி டுடேன்னு வச்சுக்கோங்க. டுடே. ஓகேவா? இது எஸ்டர்டே. இந்த நேத்திக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 1 2 3 இந்த நாள் எனக்கு என்னவாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க? சண்டேவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஃப் 3 days before yesterday, 3 days before yesterday, எஸ்டர்டேக்கு முன்னாடி அந்த 3வது நாள். ஓகேவா? இது டுடே, இது எஸ்டர்டேக்கு முன்னாடி இந்த 3வது நாள் எனக்கு என்னவாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க? சண்டேவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா வாட் டே வுட் கம் தேர்ட் ஆஃப்டர் த டே ஆஃப்டர் டுமாரோ? அதாவது இன்னைக்கு டுடேவா, இது டுமாரோ, இது டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகேவா? இது டுடேன்னு வச்சுட்டோம், இது டுமாரோ, அப்போ இது டே ஆஃப்டர் டுமாரோ. வாட் டே வுட் கம் தேர்ட் ஆஃப்டர் டே ஆஃப்டர் டுமாரோ? இப்போது டே ஆஃப்டர் டுமாரோக்கு அடுத்து வர அந்த 3வது நாள் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி சண்டேனா இது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ இன்றைக்கி எனக்கு என்ன நாளாக இருந்திருக்கும்? தேர்ஸ்டேவாக இருந்திருக்கும். ஓகேவா? தேர்ஸ்டே. அப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டே ஆஃப்டர் டுமாரோக்கு அடுத்து வர 3வது நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ டே ஆஃப்டர் டுமாரோ எனக்கு என்ன வந்திருக்கும்? இன்னைக்கு தேர்ஸ்டேனா நாளைக்கு ஃப்ரைடே, அப்புறம் டே ஆஃப்டர் டுமாரோ சாட்டர்டேவாக இருந்திருக்குமா? சாட்டர்டே. அதுலேருந்து ஒரு 3 நாள்னா சாட்டர்டே, மண்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஆன்சர் ஆப்ஷன் டி, டியூஸ்டே. புரிஞ்சுதா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இஃப் 3 days before yesterday were Sunday, அதாவது டுடே, இது எஸ்டர்டேக்கு ஒரு 3வது நாள் முன்னாடி எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? சண்டே. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு டே ஆஃப்டர் டுமாரோவோட அடுத்து வர 3வது நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சண்டே, இப்போ டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு அடுத்து வர 3வது நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி சண்டேனா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ டுடே வந்து தேர்ஸ்டேவாக வந்திருக்கும், நாளைக்கு ஃப்ரைடேவாக வந்திருக்கும், டே ஆஃப்டர் டுமாரோ சாட்டர்டேவாக வந்திருக்கும். இப்போ டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு அடுத்து வர 3வது நாள் சாட்டர்டேனா மண்டே, டியூஸ்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. அப்போ ஆப்ஷன் டி, டியூஸ்டே. அடுத்து 196 how many days are there between 12th January 2004 and 7th March 2004? இதுக்கு நடுவில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது 12th ஜான்வரினா ஜான்வரியில் 31 நாளா? இப்போ 12 முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் நம்மள்கிட்ட 19 நாள் இருக்குமா? 19 நாள் ப்ளஸ் ஃபெப்ரவரியில் எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? 2004ங்கிறது லீப் இயர்னால் எனக்கு 29 days ஃபெப்ரவரி. ஓகேவா? இப்போ மார்ச்சில் எனக்கு 7 March 2004. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதுக்குள்ளே. அப்போனா மொத்தம் 6 days இருக்குமா? இப்போ ஆட் பண்ணணும். 29 + 6 35 55 54. ஆப்ஷன் சி, 54. 12th January 2004லேருந்து 7th March 2004க்கு நடுவில் எனக்கு மொத்தமாக 54 நாட்கள் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு 197. If today is Wednesday, what day is the 61st day from todayன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி டுடே என்னன்னு சொல்லியிருக்காங்க? வெட்னஸ்டே. அப்போ அதே ப்ளஸ் ஒரு 7 நாளில் எனக்கு என்ன வரும்? 7 days கழிச்சு எனக்கு வெட்னஸ்டே வரும். அடுத்து 14th day வெட்னஸ்டே வரும். அடுத்து 21st day வெட்னஸ்டே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த என்ன கேட்டிருக்காங்க? 61st day from today. அப்போ இந்த 61st வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 61 / 7 எனக்கு 49 56. இப்போ மிச்சம் எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 5. இப்போ 5 ஆட் டேஸ் இருக்கும். கரெக்டாக
5 ஆட் டேஸ். இப்போ இன்றைக்கி வெட்னஸ்டேனா வெட்னஸ்டே ப்ளஸ் 5 என்னவாக இருக்கும் அதுதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். வெட்னஸ்டேனா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. டுடே வெட்னஸ்டேனா அடுத்த வர 61வது நாள் எனக்கு என்னவாக இருக்கும், அடுத்து வர 56வது நாள் எனக்கு வெட்னஸ்டேவாக இருக்கும். 56வது நாள் வெட்னஸ்டேவாக இருந்துச்சுன்னா 57 தேர்ஸ்டே, 58 ஃப்ரைடே, 59 சாட்டர்டே, 60 சண்டே, 61வது நாள் எனக்கு மண்டேவாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 199. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கலா அண்ட் வனி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா செட் தட் டுடே இஸ் மை பர்த்டே. கலாவோட பர்த்டே இன்னைக்கு டுடே. ஓகேவா? வென் கலா ஆஸ்க்டு வனி, அதாவது கலா வனிக்கிட்ட கேட்குறாங்க வென் இஸ் யுவர் பர்த்டே. அப்போது வனி என்ன சொல்லியிருக்காங்க, வனி செட் தட் டுடே இஸ் மண்டே. ஓகேவா? அப்போ டுடே வந்து மண்டே. இன்றைக்கி தான் கலாவோட பர்த்டேன்னு தெரியும், டுடே மண்டேன்னு தெரியும். இப்போ மண்டே தான் கலாவோட பர்த்டே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டுடே இஸ் மண்டே அண்ட் ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago. 75 days ago. கலா வனிக்கிட்ட கேட்கும்போது இன்றைக்கி மண்டே, நான் எப்போ என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன்னா ஒரு 75 நாளுக்கு முன்னாடி என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வனியோட பர்த்டே எந்த டேயில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், டுடே வந்து மண்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு 75 days பிஃபோர் நம்மளுக்கு என்ன டேவாக இருந்திருக்கும், சேம் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கலாமா? சேம் இன்றைக்கி மண்டேனா ஒரு 7 நாளுக்கு முன்னாடி எனக்கு மண்டேவாக இருந்திருக்கும், அதே 14 daysக்கு முன்னாடி மண்டேவாக இருந்திருக்கும், அதே மொத்தம் 75 நாள். இப்போ 75 நாளுக்கு நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிச்சோன்னா 7 into 10 70, ரிமைண்டர் 5 வருமா, 5 ஆட் டேஸ். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மண்டேலேருந்து ரிவர்ஸில் போகிறோம். ஓகேவா? அதனால் -5 போடணும். கரெக்டாக? இப்போ மண்டேனா மண்டேக்கு பிஃபோர் சண்டே, அதுக்கு சாட்டர்டே, அப்புறம் ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே. ஓகேவா? இப்போ மண்டே -5 பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், வெட்னஸ்டே. அதாவது பிஃபோரில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், மைனஸில் போடணும். ஓகேவா? 75 days அகோன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days அகோ. இப்போது நம்ம பேக்வர்ட்ஸில் போகிறோம். அப்போ இன்றைக்கி டுடே மண்டேனா ஒரு 7 நாளுக்கு முன்னாடி எனக்கு என்னவாக இருந்திருக்கும், மண்டேவாக இருந்திருக்கும். அதுக்கு 7 நாளுக்கு முன்னாடி மண்டேவாக இருக்கும். அதே போகும்போது நம்மளுக்கு ஒரு 70வது நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், மண்டேவாக இருந்திருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற 5 நாள் என்ன பண்ணும், ரிவர்ஸில் மைனஸ் பண்ணும். அப்போ மண்டேலேருந்து 5 நாள் கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ ஆப்ஷன் பி வெட்னஸ்டே. புரிஞ்சுதா? சரி, ஓகே, அவ்வளோதானா? ரீசனிங் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஓவர். தேங்க்யூ.